வெல்கம் டு லினில் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியில் இன்ஸ்டன்ட்டாக புதினா சாதம் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு 1/4 துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். வரமிளகாய் 2, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இதுக்கு எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சீக்கிரமாகவே இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மிலே வைங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணணும். நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. கருவேப்பிலை சாதத்தில் ஒதுக்கி வைக்காமல் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். கூடவே அவனுக்கு ஸ்நாக்ஸும் அதிரசம் நேந்திர சிப்ஸும் கொடுத்து விட்டுட்டேன்.